ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஒரே வீடியோவில் காஷ்மீர் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த டைமில் காஷ்மீர் வந்தால் நல்லா இருக்கும், எந்த டைமில் வந்தால் ஸ்னோ பார்க்க முடியும், எந்த டைமில் வந்தால் பட்ஜெட் கம்மியாகும், அண்ட் எந்த டைமில் வந்து பெரியவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர முடியும், அண்ட் எத்தனை நாள் நம்மளுக்கு தேவைப்படும் காஷ்மீர் பார்க்கறதுக்கு, அண்ட் இத்தனை நாளில் எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குமா, இல்லை கேப் தான் எடுக்கணுமா, இல்லை இந்தந்த பிளேஸில் இந்த மாதிரி பிளான் பண்ணால் நல்லாயிருக்குமா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் ஸ்னோ எந்தெந்த மந்த்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு காஷ்மீர் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா A to Z ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். இது இல்லாமல் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SST டூர்ஸ் காஷ்மீர். யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ட்ராவல் ஏஜென்சிங்க. நான் காஷ்மீரில் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக. இங்கே இருந்து இங்கே உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சவுத் இண்டியன் பீப்புளுக்காக ரன் பண்ணுற ட்ராவல் ஏஜென்சி. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே உள்ள ரியாலிட்டி அண்ட் கரண்ட்டில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அண்ட் பேக்கேஜஸ் பட்ஜெட்டோ 3 ஸ்டாரோ அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு நோட் புக்காகவே எவ்வளோ எழுதி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நானே அந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன். ஸோ நான் இதை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போ வந்து காஷ்மீர் விசிட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாருக்குமே வரும். ஆப்வியஸ்லி சேஃப்டி பற்றி வரும், பட் அதை நான் கடைசியாக பேசுகிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் சொல்கிறேன், எப்போ வந்து விசிட் பண்ணால் நல்லா இருக்கும் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லா டைமும் நல்லா தான் இருக்கும் எக்ஸப்ட் ஜூலை ஆகஸ்ட். ஏன் அப்படின்னா அந்த டைமில் அமர்நாத் யாத்திரை நடக்குங்கிறது ஒன்று, அண்ட் ரெண்டாவது பீக் சம்மர் இங்கே காஷ்மீரில். ஜூலையும் ஆகஸ்ட்டும் வந்து பயங்கர பீக் சம்மராக இருக்கும். ஆகஸ்ட் ஒரு பாதி வரைக்கும் தான் சம்மர் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். ஓகேங்க. ஸோ இப்போ மொத்தம் 4-5 சீசன், மொத்தம் வந்து 5 சீசன் இருக்குங்க காஷ்மீரில். ஒன்று வந்து சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அண்ட் மான்சூன். ஸோ இந்த 5 சீசன் எப்பப்போ அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் எப்படி சம்மர் வரும், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே சம்மர் வந்து மே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஜூன் ஆக்சுவலி மேலேயுமே நாங்கள் ஸ்வெட்டர் போட்டிருப்போம். ஸோ ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மிட் இந்த 2.5 மாதம் வந்து பயங்கர பீக் சம்மராக இருக்கும் சீரியஸ்லி. ஏன்னா இங்கே இருக்க வெயில் எங்களாலே தங்க முடியாது, 30க்கு மேலே போகும் வெதர். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், அந்த ஆகஸ்ட் மிட் வரைக்கும், ஆகஸ்ட்டுக்கு மிட்டுக்கு மேல் நான் சொல்லலை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மிட் வரைக்கும் கண்டிப்பாக சம்மர் தான். நீங்கள் அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் மணி வேஸ்ட் பண்ணி இவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து வெயிலில் இருக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு நம்ம ஊர்லேயே இருந்துடலாம். வின்டர் எப்போ வரும், அதாவது வின்டர்னா ஸ்னோ டைம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்டர் டைமில் தான் ஸ்னோ இருக்கும். அது எப்போ இருக்கும் அப்படின்னா அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 5 மாதம் ஸ்னோ வந்து நிறைய பார்க்கலாம். சம்டைம்ஸ் அதாவது இப்போ வருஷம் வந்து இங்கே நிறைய இந்த குளோபல் வார்மிங்னால நிறைய விஷயங்கள் மாறுது இல்லையா, அதனால போன வருஷமே கூட நவம்பர், டிசம்பரில் பெருசாக ஸ்னோ இல்லை, பட் ஸ்டில் ஆஃப் பீட் பிளேஸில் ஸ்னோ இருந்துச்சு. நம்ம கெஸ்ட் வந்தவங்க எல்லாரையுமே நம்ம அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்னோவை என்ஜாய் பண்ண வச்சு தான் நாங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டோம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஸ்னோ அவங்க என்ஜாய் பண்ண வச்சு தான் அனுப்பிச்சி விட்டோம். ஸோ அக்டோபர் மந்த், நான் அக்டோபரில் எடுத்த வீடியோ உங்களுக்கு இங்கே ப்ரூஃபோட கட்டுறோம் பாருங்களேன். அக்டோபரில் எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்களேன். அக்டோபர் நல்லா ஸ்னோ இருந்துச்சு. ஆனால் நவம்பரில் வந்து சடனாக ஒரு பெரிய வெயில் அடிச்சது, ஸ்னோ மெல்ட் ஆயிடுச்சு. அது மறுபடியும் டிசம்பர் வந்துடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி வரைக்கும் நல்லா எக்கச்சக்க ஸ்னோ இருந்துச்சு. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்னோ வந்து இந்த மந்தில் இப்படி இருக்குங்கிறத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்க்குறோம் அண்ட் ரியாலிட்டி இப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நிஜமாக இங்கே வரும்போது. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 5 மாதம் வந்தீங்கன்னா ஸ்னோ தாராளமாக பார்க்கலாம். இன்கேஸ் மெயின் பிளேஸில் இல்லைன்னா கூட ஆஃப் பீட் பிளேசஸில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன மெயின் பிளேசஸில் இல்லை அப்படின்னா ஆஃப் பீட் பிளேஸ் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா கேப் சார்ஜ் மட்டும்தான் ஆகும். பட் நீங்கள் ஆஃப் பீட் பிளேசஸ் போயிட்டு நிறைய ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி காஷ்மீரில் 365 டேஸுமே இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரெக் பண்ணி ஏறி போகணும். ட்ரெக் பண்ணி போனால் தான் ஸ்னோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஆப்வியஸ்லி உங்களால் ஹை ஆல்டிடியூட் ட்ரெக் வந்து பண்ண முடியாது எல்லாராலையும். ஸோ அதனால தான் இந்த 5 மாதம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே மந்த்துமே வந்து ஸ்னோ பார்க்கலாம். மே மந்த்துமே வந்து கொஞ்சம் ஸ்னோ வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து இது போயிருந்தோம், குரேஸ் வேலி போயிருந்தோம். ஸோ மே மந்த்துமே நாங்கள் ஸ்னோ பார்த்தோம். ஸோ சொல்லப்போனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 8 மாதத்துக்கு ஓரளவு உங்களால் ஸ்னோ பார்க்க முடியும். ஓரளவு டு நிறையா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்னோ பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், எல்லா மாதமும் ஸ்னோ வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ஒவ்வொரு இடத்துல இல்லாமல் இருக்கும். அது நிறைய பேர் நீங்கள் யோசிப்பாங்க, குல்மார்கில் தானேங்க எப்போவுமே ஸ்னோ இருக்கும்னு. கண்டிப்பாக கிடையாது. குல்மார்கில் வந்து எப்போவுமேலாம் ஸ்னோ இருக்காது. ஈவன் குல்மார்க்கை விட சோன்மார்கில் ஸ்னோ நிறையா இருக்கும், 0 பாயிண்டில் இருக்கும். ஆனால் 0 பாயிண்ட் எப்போவுமே ஆக்சசபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரோடு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குன்னா ரோடை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 0 பாயிண்ட் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி போயிட்டு வந்துடலாம் அது ஒரு டே அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க. அதுவுமே வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோடு. அட்லீஸ்ட் மந்த்லி 1 or 2 வந்து ஆக்சிடென்ட் அங்கே கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் அது. அதனால ப்ராப்பராக பிளான் பண்ணிவாங்க. ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுவேன் கரண்ட் வந்து ஸ்னோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலாம். அதே மாதிரி இந்த மந்தில் எவ்வளோ ஸ்னோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த வருஷம் சொல்ல முடியும். ஆனால் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அடுத்த மாதம் வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நம்ம ஜஸ்ட் ஒரு கூகுளில் பார்க்குறது, வெதர் பார்க்குறது, அவ்வளோதான். வின்டர் வந்து ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 8 மாதம் வந்தீங்கன்னா ஸ்னோ வந்து ஓரளவு பார்க்க முடியும். மெயின் பிளேஸ்லையோ இல்லைனா தூரமாக வந்து ஆஃப்பீட் பிளேசஸ்லையோ ஸ்னோ வந்து பார்க்க முடியும் இந்த 8 மாதத்தில். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு மார்ச் ஏப்ரலில் வந்து டூலிப் சீசன் வரும். அதாவது டூலிப் ஃப்ளவர் வந்து வெறும் 1 month மட்டும்தான் இருக்கும். மார்ச் எண்டில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் எண்டில் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து டூலிப் சீசன். டூலிப் ஃப்ளவர் நிறைய பார்க்குறது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மார்ச் எண்டு டு ஏப்ரல் எண்டு வரைக்கும் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டைமில் தான் எக்கச்சக்க கூட்டம் வரும். 8 லட்சம் பேர் வந்து வந்திருக்காங்க அந்த ஒரு மாதம் மட்டும். ஸோ எக்கச்சக்க க்ரௌடு இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸுமே எக்கச்சக்கமாக இருக்கும். அதுதான் பீக் சீசன். இந்த ஹோல் இயரில் மார்ச் ஏப்ரல் தான் வந்து ரொம்ப பீக் சீசன். இன்கேஸ் நீங்கள் மார்ச் ஏப்ரலில் தான் வரீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 month முன்னாடியே நீங்கள் உங்களோட டூரை வந்து புக் பண்ணிவிடுங்க. நல்ல ஸ்டே அப்போ தான் கிடைக்கும். அண்ட் மான்சூன் சீசன் வந்து நம்ம ஊரில் வந்து மான்சூன் அப்படின்னா மழை அடிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இங்கே பெய்யாது. இங்கே வந்து ட்ரெஸ்லிங் இருக்கும். சம்டைம்ஸ் மழை வரும், சம்டைம்ஸ் நார்மல் ஆகிடும். பட் அழகாக இருக்கும் மான்சூன் டைமில். ஏன்னா அந்த வெதரும் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஷெட்டிலாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப க்ளீனாக அழகாக இருக்கும். மான்சூன் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் மந்த்து சொல்லலாம். ஜூலை டு ஆகஸ்ட், ஆக்சுவலி ஜூலை மந்த் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. பட் இன்னும் மழை எங்களுக்கு பெருசாக வரல. நேற்று தான் ஒரு பெரிய மழை வந்தது. ஸோ மழை வந்து நம்ம ஊர் மாதிரி மழை நிறைய கொட்டாது, லைட்டாக தான் வரும். அது வந்துச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 days வரும். ரொம்ப பெரிய மழை காலம்லாம் இங்கே மழை காலங்கிறது பெருசாக கிடையாது. மான்சூன் சீசன் பெருசாக இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த ஆல்மோஸ்ட் இந்த 3 வருஷத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக பண்ணதில்லை மழை பெஞ்சு. ஸோ அதனால இங்கே மான்சூன்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்லிங்காக வரும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யும், அவ்வளோதான். ஸோ அதனால வந்து நீங்கள் இங்கே டூர் வரும்போது ஏதாவது இதாகுமா, பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஜம்மு டு ஸ்ரீநகர் வந்து அந்த 300 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரோட்டில் வரீங்கன்னா அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா லேண்ட்ஸ்லைடு இருக்கும். லேண்ட்ஸ்லைடு இருந்தால் பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மந்த் இன்னும் உங்களுக்கு புரியலை நான் சொல்லி அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் அதை அப்படி கிளியராக எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் அதை வந்து போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆட்டம் சீசன், லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட்டம் சீசன் பார்க்குறோம். ஆட்டம் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீசன். ஏன்னா அந்த டைமில் ஸ்னோவுமே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் நிறைய ஆப்பிள்லாம் இருக்கும். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எல்லோயிஷாக ரெட்டிஷான ட்ரீஸ் எல்லாம், இங்கே சின்னார் ட்ரீஸ் எல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வர்றது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஆட்டமில் வந்து செம்ம சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். வெதருமே செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒன்லி ஜூலை ஆகஸ்ட் மிட் இது மட்டும் தான் அங்கே பயங்கர சம்மராக இருக்கும். இது இல்லாமல் மற்ற எல்லா மாதமும் ஓரளவு ப்ளசண்ட்டாக இருக்கும் வெதர் இங்கே. பட் ஸ்னோ வந்து அது 8 மாதம் சொன்னேன் இல்லையா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மந்த் கூட வந்து அவுட் சைடு, அதாவது ஆஃப் பீட் பிளேசஸில் பார்க்கலாம். ஸோ இந்த 8 மாதம் வந்து ஸ்னோ வந்து பார்க்க முடியும். இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து சீசன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர், வின்டர், ஆட்டம், மான்சூன் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இந்த சீசன் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் எந்த டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட்டும் நான் சொல்கிறேன். எந்த வயசு ஆளுங்க எந்த டைமில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க சொல்கிறேன். யூஸ்வலி பெரியவங்க இல்லையா, கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 50, 55, சில பேர் 55 வயசுலையுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க. கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட், விண்டர்லாம் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்கள வந்து தயவுசெய்து இந்த ஒரு அக்டோபர் கூட கூட்டிகிட்டு வரலாம். நீங்கள் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் அவங்கள கூட்டிகிட்டு வராதிங்க. ஈவன் கை குழந்தைலாம் இருக்குன்னா அந்த டைமில் வேண்டாம். ஏன்னா குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இன்கேஸ் நீங்கள் பட்ஜெட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டே தான் கிடைக்கும். அங்கே வந்து ஹீட்டிங் சிஸ்டம்லாம் இருக்காது.
நீங்கள் நார்மல் பட்ஜெட்டில் வரீங்கன்னா தயவுசெய்து வின்டரில் வராதிங்க. நீங்கள் நிறைய ஸ்னோ பார்க்கணும் இந்த டைமில் தான் வரணும் அப்படின்னா நீங்கள் ரெடியாக இருங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹீட்டிங் சிஸ்டமோட ஹோட்டல் இருந்தால் தான் நைட் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும், மறுநாள் உங்களால் சுற்றி பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இங்கே கொஞ்சம் கஷ்டம். மார்ச், ஏப்ரல், மே இது 3 மாதம் வந்து பீக் சீசன். அந்த டைமில் எக்கச்சக்க சீனியர் பீப்புள் வருவாங்க. அந்த டைமில் தான் அவ்வளோ ஃபேமிலிஸ் வருவாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் மட்டும் நம்ம ஒரு 300 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. 300ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் நான் சொல்கிறேன், ரொம்ப அதிகமாக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் சம்மரில் நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். ஜூலை, ஆகஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் மிட்டு வரைக்கும். ஜூலையில் யூஸ்வலி நான் பேக்கேஜே எடுக்க மாட்டேன். அப்படி எடுக்கிற ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது மட்டும்தான் நான் அவங்களுக்கு பேக்கேஜ் கொடுப்பேன். ஏன்னா இங்கே அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க. இங்கே லாஸ்ட்டாக நாங்கள் இப்போ 2 நாள் முன்னாடி கிட்டத்தட்ட நைட், அதாவது நைட் நடுராத்திரி எவ்வளோனா 24 இருந்துச்சு. நடுராத்திரி சொல்கிறேன், நைட் நடுராத்திரி கூட இங்கே வெயிலில் அவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு விஷயம்னா பகலில் 36 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஜூலை மாதம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன், இல்லைங்க நான் ஒர்க் பண்ணுறது இல்லை, ஜூலை மாதம் நான் பேக்கேஜ் எடுக்கிறது இல்லைன்னு. ஏன்னா அங்கேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கேயும் வெயிலில் இருக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணணும். அதனால ஜூலை மாதம் மட்டும் தயவுசெய்து பிளான் பண்ணாதீங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வரீங்கன்னா கூட ஜூலையே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க. ஆகஸ்ட் ஒரு 20-25 தேதிக்கு மேலே வாங்க, சூப்பராக இருக்கும். ஆகஸ்ட்டும் அந்த ஜூலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சீரியஸ்லி. அண்ட் ரெண்டாவது என்னென்னா இந்த அமர்நாத் யாத்திராவும் நடக்கும். அந்த டைமில் கொஞ்சம் ரோட்ஸில் சில இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. ஈவன் இந்த வருஷம் என்ன குல்மார்க்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. குல்மார்க்கும் அமர்நாத் யாத்திராக்கும் சம்மந்தமே கிடையாது ரூட்டு, ஆனால் குல்மார்க்லேயே நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரம் நம்ம நிற்க வச்சு தான் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ அதனால ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மிட்டு வரைக்கும் தயவுசெய்து எதுவும் பிளான் வச்சுக்காதீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் வரீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் க்ரௌடே இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆகஸ்ட் அந்த மிட்டுக்கு மேலே செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் வந்தீங்கன்னா க்ரௌடே இல்லாமல் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நிறையா ஸ்னோலாம் பார்க்க முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன், ஸ்னோவோட இமேஜினேஷன் வச்சுட்டு க்ரௌடும் இருக்காதுன்னு நினச்சிட்டு வராதிங்க. ஏன்னா அந்த ஸ்னோவை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூலிப் பார்க்குறதுக்கு வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் வருவாங்க. அண்ட் சம்மரில் நிறைய பேருக்கு லீவ் இருக்கும், அதனால் சம்மரில், அதாவது இந்த மார்ச், ஏப்ரல், மே சொல்கிறேன், இந்த மந்த்து நிறைய பேர் வருவாங்க. அண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதம் ஸ்னோ என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 8 மாதமும் இங்கே க்ரௌட் இருக்கும். நீங்கள் க்ரௌடே இல்லாமல் வரீங்க, க்ரௌடே இல்லாத டைமில் தான் நான் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்னோ அந்த டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒன்லி அந்த க்ரீனரி திங்ஸ் அண்ட் சம் லாவெண்டர் ஃப்ளவர்ஸ், ஆப்பிள், ரிவர் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் வரலாம். பட் ஸ்னோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. எத்தனை நாள் நம்மளுக்கு காஷ்மீருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஷ்மீர் அப்படிங்கிறது லைக் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக சென்னையில் இறங்குறீங்க, அப்படி இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம், ஓகே நீங்கள் டேரெக்ட் ட்ரிச்சியில் இறங்குறீங்க. ஏன்னா ட்ரிச்சி சென்டரில் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்ரீநகரும் சென்டரில் தான் இருக்குது. மொத்த காஷ்மீரோட சென்டரில் ஸ்ரீநகர் இருக்குது, ஓகேங்களா. இந்த நீங்கள் மெயின் பிளேஸஸ் சொல்கிறீங்க இல்லையா, பஹல்காம், குல்மார்க், சோன்மார்க், இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. லைக் இப்போ குல்மார்க் அப்படின்னா இந்த சைடு கோயம்புத்தூர் சைடில் இருக்குது, பஹல்காம் அப்படின்னா டவுன் கன்னியாகுமரி சைடில் இருக்குது, அடுத்தது சோன்மார்க் அப்படின்னா மேலே சென்னை சைடு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மேப்பை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதே கொஷினை மறுபடியும் கேட்பாங்க மெசேஜ் பண்ணும்போது. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எஃபோர்ட் போட்டு பண்ணியுமே அது பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஸ்ரீநகர் எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. ஸோ சோன்மார்க் மேலே சென்னையில் இருக்குது, கன்னியாகுமரி பஹல்காம், அப்படி இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு குல்மார்க், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் டைரக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இதுதான் ரியாலிட்டி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ரீநகரில் எனக்கு ஸ்டே பண்ண வேண்டாங்க, ஒன்லி எனக்கு ஹில் ஸ்டேஷனில் மட்டும் தான் ஸ்டே பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒன் டே நீங்கள் பஹல்காம் போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக இப்போ கன்னியாகுமரி போகிறீங்க, கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் திருச்சி வந்துட்டு தான் அந்த ரூட்டில் நீங்கள் மேலே சென்னை போக முடியும். எனிவே அந்த மிடில் நீங்கள் வந்துட்டு தான் நீங்கள் போக முடியும். இதுக்கு இடையில எக்கச்சக்க டிராஃபிக் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒன் டே பஹல்காமில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டே ஃபுல் டே ட்ராவல், ஈவினிங் தான் நீங்கள் சோன்மார்க் ரீச் ஆவீங்க. ஸோ அந்த ட்ராவலே ஃபுல் டே எடுக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஏன்னா எல்லா ட்ராவல் ஏஜென்ட்ஸ், எல்லா ட்ராவல் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எது சொன்னாலும் ஓகேங்க பண்ணிடலாங்க, நோ ப்ராப்ளம்ங்க. பட் என்ன, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ டிராஃபிக் இருக்கா, ஐயோ இவ்வளோ கூட்டம் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் டைம் எடுக்குதா, இது தெரிஞ்சதுதான் முன்னாடியே நம்ம இப்படி பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இங்கே நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ப்ராமிஸ், நிஜமா நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஓகே இப்போ நான்
முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ நீங்கள் பேசிக்கான பிளேசஸ், அதாவது சோன்மார்க், குல்மார்க், பஹல்காம், ஸ்ரீநகர், இது 4, அடுத்து தால் லேக் ஸ்ரீநகருக்குள்ள தான் இருக்குது. ஸோ இந்த 5 வந்து பேசிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 6 நாள் தேவைப்படும். 6 நாள் 5 நைட்டு தேவைப்படும். அதாவது டே 1 நீங்கள் ஃபஸ்ட்டு டே வரீங்க அப்படின்னா ஸ்ரீநகரில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு வெதர்லேருந்து இன்னொரு வெதருக்கு வரும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் பிளேஸ்க்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வெதர் செட் ஆகுதா, இந்த காற்று செட் ஆகுதா, இந்த ஹை ஆல்டிடியூட் பிளேஸ் செட் ஆகுதா, இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளானை வந்து நம்ம பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்ரீநகரில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறது கம்பல்சரி. அதை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஸ்ரீநகர் வந்துடுங்க, ஸ்டே பண்ணிவிடுங்க, தால் லேக் சுற்றி பாருங்கள், லோக்கல் சைட் சீயிங் போங்க அண்ட் ஸ்டே பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்ட் டே பஹல்காம் போங்க. ஏன்னா ஸ்ரீநகரை விட கொஞ்சம் ஹைட்டு பஹல்காம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் வந்து ஏறினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பஹல்காம் போனீங்கன்னா செகண்ட் டே போயிட்டு அங்கே 1 டே ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டேவே நீங்கள் பைசரன் போகலாம், அதுக்கப்புறம் லோக்கலில் சுற்றி பார்க்கலாம், நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து ஏபிசி வேலி, ஆறு வேலி, பேத்தப் வேலி, சந்தன் வேலி, இந்த 3 பிளேஸை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ரிட்டன் ஸ்ரீநகர் வர்றதுக்கு உங்களுக்கு ஈவினிங் எடுத்துரும். ஸோ அதுவே உங்களுக்கு ஹாஃப் டே எடுத்துரும். லஞ்சும் பஹல்காம்லேயே முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்ரீநகர் வந்துடுவீங்க. அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டே 3 சொல்லிட்டு இருக்கேன். டே 1 நீங்கள் ஸ்ரீநகர் வந்துடுவீங்க. டே 2 பஹல்காம் போயிடுவீங்க, பைசரன் மினி சுவிட்சர்லாந்து பார்த்துருவீங்க. டே 3 வந்து ரிட்டன் நீங்கள் அங்கேருந்து அங்கே ஏபிசி வேலி முடிச்சுட்டு ஸ்ரீநகர் வந்துடுவீங்க. ஸோ தேர்ட் டே நைட்டுமே எங்கே இருப்பீங்கன்னா ஸ்ரீநகரில் இருப்பீங்க. ஸோ 3 டேஸ் முடிஞ்சிருச்சிங்களா. 4th டே வந்து நீங்கள் இங்கேருந்து குல்மார்க் போவீங்க. இன்கேஸ் குல்மார்க் வந்து என்ன கேட்டால் குல்மார்க் வந்து ரொம்ப ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடலாம். ஏன்னா மோஸ்ட்லி பட்ஜெட்டில் நம்ம ஆளுங்க வரவங்க எல்லாருக்கும் நான் பேக்கேஜ் கொடுக்குறது அப்படி தான் கொடுப்பேன். இல்லைங்க எனக்கு காஷ்மீரில் கண்டிப்பாக குல்மார்க்கில் ஸ்டே பண்ணி ஆகணும்னா ஒன்று உங்களுக்கு ஹை பட்ஜெட் இருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க குளிர் உங்களால் தாங்க முடியாது. அண்ட் பேசிக் நீடு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா மவுண்டனில் நம்மளும் ப்ளேம் பண்ண முடியாது. இது வரைக்கும் வின்டரில் எலக்ட்ரிக் இஷ்யூ நிறையா இருக்குது. ஸோ பவர் இஷ்யூ இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், அண்ட் ஃபுட்டுமே வந்து மேபி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கஷ்டம். ஸோ அதனால குல்மார்க்கில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஹோட்டல் தான் நீங்கள் போகணும். ஹை பட்ஜெட் போகிறீங்கன்னா பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தங்மார்க்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது குல்மார்க்கும் அதுக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் தங்மார்க்கில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஸோ 3rd டே வந்து நீங்கள் ஸ்ரீநகர் வந்துட்டீங்க. 4th டே நீங்கள் குல்மார்க் போகலாம், தங்மார்க்கில் ஸ்டே பண்ணிக்கோங்க. குல்மார்க் சுற்றி பார்த்துட்டு தங்மார்க் ஸ்டே பண்ணுங்க. அடுத்தது 5th டே வந்து தங்மார்க்லேருந்து சோன்மார்க்கு போயிடுங்க. சோன்மார்க் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம். சோன்மார்க்கில் ஸ்டே பண்ணுறதுனால பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டே வந்து சோன்மார்க் தாங்க. அது என்ன கேட்டால் நான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 360 டிகிரி மவுண்டெயின் இருக்கும், கொஞ்சோண்டு க்ரௌடு இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ப்ளெண்டிட்டாக இருக்கும். நீங்கள் வாக் பண்ணலாம், ஈவினிங் வாக்கிங் போகலாம், செம்ம சூப்பராக இருக்கும். ரிவர் பெரிய ரிவர் இருக்கும், சிந்து ரிவர் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன கேட்டால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டே அப்படின்னா அது சோன்மார்க் தான். செகண்ட் தான் பஹல்காம். லீஸ்ட் ஆப்ஷன் தான் நான் குல்மார்க் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கே 3 வருஷம் இருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு வருவீங்க, பட் ரியாலிட்டி இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோன்மார்க்கில் வந்து நீங்கள் 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு 6th டே மார்னிங் நீங்கள் உங்களோட ஃப்ளைட் டைம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அங்கேருந்து டேரெக்டாக ஏர்போர்ட்டில் வந்து விட்டுற சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் சோன்மார்க் போயிட்டு சேம் டே ரிட்டர்ன் வந்து நைட்டு வந்து ஸ்ரீநகர் வந்துடலாம். 6th டே வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் இருக்கா நீங்கள் ஸ்ரீநகருக்கே வந்துடணும். நீங்கள் சோன்மார்க்லேருந்து டேரெக்டாக ஃப்ளைட்டு உங்களால் வர முடியாது. ஃப்ளைட்டு புக் பண்ணும்போது யூஸ்வலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் காஷ்மீர் வரீங்கன்னா ஃப்ளைட் டைமிங்காக எப்போவுமே ஒரு 2 மணிக்கு முன்னாடியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து அரைவல் ஆவீங்க இல்லையா காஷ்மீரில், அது வந்து 2 மணிக்கு முன்னாடியே. ஏன்னா வந்து லஞ்ச் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஈவினிங் வந்து தால் லேக் சுற்றி பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டேவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து டிபார்ச்சர், அதாவது காஷ்மீர்லேருந்து ரிட்டர்ன் போகிறீங்க இல்லையா, அது வந்து எப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஒரு 3 or 4 o'clock மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ சோன்மார்க்கில் ஸ்டே பண்ணிங்கன்னா கூட மறுநாள் காலையில் அங்கேருந்து நீங்கள் கிளம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி அப்படி ரிலாக்ஸ்டாக வந்தீங்கன்னா கூட ஒரு 12-1 மணிக்கெலாம் நீங்கள் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆக முடியும். அண்டு முக்கியமாக ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் மற்ற ஏர்போர்ட் மாதிரி நார்மல் செக்கிங் கிடையாது. ஸ்ரீநகர் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு செக்கின் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது ஏர்போர்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு செல்ஃப் செக்இன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கேபின் செக்இன் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு மறுபடியும் லக்கேஜ் எடுத்து காரில் வச்சுட்டு மறுபடியும் அந்த காரு ஏர்போர்ட்குள்ளே போகும். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய செக்இன் இருக்கும். அங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டும் வந்து இன்சைடு த சிட்டி கிடையாது, கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ
2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 3 மணி நேரமாவது மினிமம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் புரியலன்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனக்கு வெறும் 3 நாள் தான் லீவ் இருக்குது, இல்லை 4 நாள் தான் லீவ் இருக்குது அப்படின்னா அழகாக சோன்மார்க் போயிருங்க. சோன்மார்க் போயிட்டு அப்படி ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அந்த குல்மார்க்கும் பஹல்காமும் சேர்ந்தது தான் சோன்மார்க். இன்கேஸ் எனக்கு 3 நாள் தாங்க நான் வரேன், 2 நாள் நைட்டு தான் நல்லா ஸ்டே பண்ண முடியும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டே வந்துட்டு ஸ்ரீநகரில் இருந்துங்க, செகண்ட் டே போய் சோன்மார்க்கில் ஸ்டே பண்ணிவிடுங்க, 3வது நாள் அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்ரீநகர் வந்துட்டு தல் லேக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா சோன்மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட குல்மார்க் ப்ளஸ் பஹல்காம் இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் சோன்மார்க். சிமிலர் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் சோன்மார்க். ஈவன் சோன்மார்க்கில் ஸ்டேஸுமே வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும். இது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் வின்டர் வந்து இங்கே எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். எய்தர் நிறையா ஸ்னோ இருக்கும், இல்லைனா ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால சோன்மார்க் ஸ்டே வந்து ஸ்னோ எந்த அளவு இருக்குது, ஏன்னா ஸ்னோ நிறையா வந்து அவலாஞ்சி வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது சோன்மார்க்கில். ஸோ கரண்ட்டில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட, இல்லை இப்போ நீங்கள் எங்கிட்டே பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சோன்மார்க்கில் இப்போ போய் ஸ்டே பண்ணுறது ஓகேயா இல்லையா. இன்கேஸ் ஸ்டே பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்னோலாம் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிங்கன்னா நான் தாராளமாக உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இங்கே தான் இருக்கேன், காஷ்மீரில் தான் இருக்கேன், லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே இங்கே தாங்க இருக்கேன். நான் பெஸ்ட்டு பிளேஸ் டு ஸ்டே சோன்மார்க் பஹல்காம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குல்மார்க்குன்னு போகாதீங்க, எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அண்ட் பிளேஸ் வந்து ரொம்ப குட்டி பிளேஸ். இன்கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்னோ டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸ்னோ பிளேஸில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. பட் அதுவும் 1 டே தான் நல்லாயிருக்கும். 1 டேக்கு மேலே உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பஹல்காம் வந்து ஏரியா வந்து ரொம்ப பெருசு, அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம். அண்ட் சோன்மார்க்லேயும் நீங்கள் ஏரியா வந்து பெருசு, நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த இதுதாங்க மேப்பு, அந்த குல்மார்க் பஹல்காம் சோன்மார்க் போகிறதுக்கு அந்த மேப்பு. நிறைய பேருக்கு இதை வச்சுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு கூகுளில் செக் பண்ணுவோம், கூகுள் மேப்பில் செக் பண்ணுவாங்க. எப்படின்னா சோன்மார்க் டு குல்மார்க் எவ்வளோ கிலோமீட்டர், இவ்வளோ தானா, அப்போ இன்டூ 50 அப்படின்னு போட்டு எங்க 1.5 மணி நேரத்தில் போயிடலாமா, எங்க 2 மணி நேரத்துலம்பாங்க. ஆனால் இங்கே உள்ள ரியாலிட்டி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி நீங்கள் காஷ்மீர் வந்திருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது. கூகுள் மேப்பில் காட்டுறதுக்கும் நீங்கள் இங்கே வரும்போது உள்ள ரியாலிட்டியும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 ஹவர் பார்க்குறீங்க குல்மார்க் அப்படின்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்பி, அதாவது நீங்கள் பார்க்குறது எப்படின்னா, அது எப்படி நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த டேட்டில் இந்த டைமில் பார்க்குறீங்கன்னா இந்த டைமில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் வர்றது அதே டேட்டாக வரீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு டேட்டில் வேறு ஏதோ ஒரு மந்தில் அந்த மாதிரி தான் வரீங்க. ஸோ அந்த டைமில் க்ரௌட் அதிகமாக இருக்கும், டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ஏதாவது விஐபி என்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த ரோடே பிளாக் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே ஆர்மி கன்வையும் இருக்கும், ஆர்மி பீப்புள் கிட்டத்தட்ட போயிட்டே இருப்பாங்க, அது வரைக்கும் நம்மளை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்குது. ஸோ டோட்டலி ரியாலிட்டி டிஃப்ரெண்ட். கூகுள் மேப்பை வச்சுட்டு வந்து பேசாதீங்க, அது வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங், இட் won't ஒர்க் இன் காஷ்மீர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வரும், என்னன்னா பட்ஜெட் அண்ட் சேஃப்டி, இது 2 விஷயமும் கேட்கணும்னு நினச்சேன். ஓகே, சேஃப்டிக்கு நான் கடைசியாக வரேன். பட்ஜெட் வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ என்னால் வந்து ஒரு 500 ரூபாய் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்க முடியுங்க. இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரீங்க, எங்க 500 ரூபாய்க்கு ரூம் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா பேக் பேக்கர்ஸோட மைண்ட் செட் வேறு அண்ட் ட்ராவலர்ஸோட மைண்ட் செட் வேறு, டூரிஸ்டோட மைண்ட் செட் வேறு. ஏன்னா ஒரு சிலர் வந்து வரதே 5 நாள் தான், 5 நாள் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. ஒரு சிலர் நம்மகிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது அதுக்குள்ளே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வருவாங்க. ஸோ பர்சன் டு பர்சன், எவ்ரி குரூப், எவ்ரி கப்பிள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் என்னால் கண்டிப்பாக இந்த மற்ற யூடியூபர் சொல்கிற மாதிரி இவ்வளோதாங்க ஆகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இந்த டைமில், அதாவது வின்டரில் நீங்கள் வரீங்க அப்படின்னா, பட்ஜெட்டில் நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் won't சூட், டெஃபினெட்லி சூட் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் எடுக்கிறீங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு 1500 ரூபாய்க்கு, இங்கே வந்து 500 ரூபாயிலேருந்தே ரூம் கிடைக்குங்க, உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. 500 ரூபாய் 300 ரூபாய்க்கு ரூம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப கிளென்சினஸ் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது ஹீட்டிங். இப்போ நீங்கள் வின்டரில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 5 மாதம் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 மாதம் நீங்கள் ஸ்னோ பார்க்க வரீங்கன்னா அந்த டைமில் ரூமில் வந்து நீங்கள் இப்போ பட்ஜெட்டுக்கு எடுக்கிறீங்க, ஒரு ரூம் வந்து 1500 ரூபாய் இல்லை 2000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2000 ரூபாய்க்கு நல்ல ரூம் கிடைக்கும், ரூமில் எந்த பிரச்சனையும் இருக்காது.
கிளென்சினஸும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஹீட்டிங் இருக்காது. ஹீட்டிங் எப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பிளாங்கெட் மட்டும்தான் கொடுப்பாங்க. எலக்ட்ரிக் பிளாங்கெட் எப்படி இருக்குன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக் பிளாங்கெட் ஆக்சுவலி. இது எப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டில் வந்து ப்ளக் பண்ணிவிடுவாங்க. பெட்டு வந்து ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோவில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக தூங்கலாம். பெட்டு வந்து நல்லா வார்மாக இருக்கும் நீங்கள் தூங்குறதுக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா காஷ்மீரில் வின்டரில் கரண்ட் பிரச்சனை நிறைய இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 3.5 மணி நேரமோ இல்லை 4 மணி நேரம் தான் கரண்ட்டே வருது வின்டரில். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க. ப்ராப்பரான ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ எப்போவுமே கரண்ட் இருக்கும். அவங்க எப்படி வார்மாக வச்சுருப்பாங்க. ஆனால் பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லாம் ஜென்ரேட்டர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பட்ஜெட் தானே ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. அதனால கரண்ட்டு போகிறப்பெல்லாம் அதுவும் ஆஃப் ஆகிடும். நைட்டு உங்களுக்கு குளிர் தாங்கவே முடியாது சீரியஸ்லி. ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன், பட்ஜெட்க்கு போகிறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் இருக்காது. அதுதான் விஷயம். ஏன்னா நிறைய ட்ராவலர்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டில் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறத யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் காமிச்சா அப்படின்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்களே. ஏன்னா வின்டரில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோம் ஸ்டே வித் ஒரு ஏசி இருக்கிற மாதிரி. ஏசினா கூலிங் மட்டும் வராதுங்க, ஹீட் காற்றும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏசி இருக்கிற ரூமாக பாருங்கள். ஏசி இருக்கிற ரூம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 3000 ரூபாய் 3500 உங்களுக்கு ஒரு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரூம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரூமுக்கு வந்து அதாவது இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வரீங்களா கொஞ்சம் நிம்மதியாக வந்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு ஏசி உள்ள ரூம். நிறைய பேர் யோசிப்பேன், நீ பட்ஜெட் ட்ராவலர் தானே என்ன நீ ஏசி பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த தற்குறிஸ்க்கெல்லாம் நிஜமாக தெரியாது இங்கே உள்ள ரியாலிட்டி என்னங்கிறது. ஏன்னா என்னால் இருக்க முடியும். நான் வந்துட்டு என்னால் 300 ரூபாய் ரூம் எடுத்துமே என்னால் இருக்க முடியும். பட் அதுக்காக நான் உங்களுக்கு 300 ரூபாய் ரூம் எடுங்க அதுவே பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ஃபோர்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வரவங்களாம் இங்கே பட்ஜெட் வந்துட்டு 1 டே பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லன்ட்டு செகண்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா பேக்கேஜ் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு பட்ஜெட்டே நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம், நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம், ஆல்ரெடி ஹிமாச்சல் போயிருக்கோம் அப்படி தான் சொல்லுவாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லி நம்மளும் பட்ஜெட் கொடுத்துருவோம். அதாவது பட்ஜெட் கேட்டகரியில் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஆனால் அவங்க இங்கே வந்துட்டு 1 டேலேயே நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. எப்படின்னா இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹோட்டல் மாற்றிடுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏசியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சேஞ்ச் பண்ணவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வின்டரில் இப்போ நீங்கள் சம்மரில் வரீங்கன்னா உங்களுக்கு ஏசி ரூம் வேணுங்கிறது சொல்லலை. பட் வின்டரில் வரீங்கன்னா ஒரு பேசிக் ஹீட்டிங் உள்ள ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டயர்ட் ஆகாமல் தூங்கிட்டு மறுநாள் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பக்கீஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அது எப்படி நீ இப்படி பேசுகிற, நீ இப்படி தானே பண்ண. நான் பண்ணுவேங்க, நான் 100 ரூபாய் 200 ரூபாய் ரூமுக்கு பண்ணுவேன், லோக்கல் பீப்புள் கூட போய் ஸ்டே பண்ணுவேன், டென்ட் போட்டு தூங்குவேன் ஸ்னோவில், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் வரவங்க ஒரு 5 நாள் தான் எனக்கு லீவ் இருக்குது, 10 நாள் தான் லீவ் இருக்குது, அதுக்குள்ளே நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் கேபுமே வந்து கேபு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏஜென்ட் கிட்ட எடுத்தாலும் சரி இல்லை நீங்களே கேப் புக் பண்ணாலும் சரி மறந்துடாம அந்த கேப்லேயுமே வந்து ஹீட்டர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வின்டரில் வரீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் சம்மரில் வரீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. பட் வின்டரில் வரீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் அந்த காரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு பட்ஜெட் வந்து புரிஞ்சிருக்கும். அதாவது மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ரூம்லேருந்து இங்கே 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வரைக்குமே இங்கே காஷ்மீரில் இருக்குது, பேஸ்ட் ஆன் யுவர் கம்ஃபர்ட். ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 5 நாள் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, ஓகே ஒரு நாளைக்கு ஒரு 3,500 ரூபா இல்லை 4,500 ரூபா ரூம் எடுப்போம் அப்படின்னா கூட 5 நாளைக்கு எவ்வளோ வரும் ஸ்டே அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இல்லைங்க எனக்கு குளூரில் நான் இருந்துப்போ எனக்கு பிரச்சனை இல்லை 300 ரூபாய் ரூமே ஓகேனா 5 × 300 1500 ரூபாய் ஸ்டே முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க பட்ஜெட்டே ஆக்சுவலி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸ்டே வந்து சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்து கேப் வந்து 2,500 ரூபாய், சில பேர் 2,200 ரூபாய் கூட வாங்குவாங்க. பட் என்னன்னா இங்கே உள்ள விஷயம் நான் சொல்லிடுறேன். இங்கே உள்ளவங்க எல்லாருமே எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல போய் நிப்பாட்டும் போது அவங்களுக்கு அங்கே காசு கொடுப்பாங்க. அந்த பேஸ் பண்ணி உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சில பேர் வந்து 2,000 ரூபாய்க்கே சின்ன கார் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பார்த்தா அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வச்சு அவங்க லிட்ரலி இப்போ குதிரை ஏற்றி விடுறாங்கன்னா குதிரை ஏற்றுற ஆள்கிட்டையுமே வந்து எக்ஸ்ட்ரா காசை வச்சு அதை வாங்கிடுவாங்க. இங்கே உங்கள்கிட்ட கம்மியாக காமிச்சு உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து உங்ககிட்ட காசை வந்து பிடுங்கிடுவாங்க. இதுதான் ஆக்சுவலி இங்கே நடக்கிற ரியாலிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் என்னோட எஸ்எஸ்டி டூர்ஸ் டிரைவர்ஸ் வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லுவேன், ஏன்னா இங்கே நான் லோக்கல் இல்லையா, எனக்கு தெரியும் இல்லையா இதுதான் அமௌண்ட்டுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் என் கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் சொல்லிவிடுவேங்க, இதுக்கு மேலே 1 ரூபாய் கேட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணி 1 ரூபாய் கேட்டிங்கன்னா எனக்கு உடனே மெசேஜ் போடுங்க அப்படின்னு. அதே மாதிரி என் டிரைவர்கிட்டையும் சொல்லிவிடுவேன், இதுதான் அமௌண்ட்டு, இதுக்கு மேலே நீ 1 ரூபாய் கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிடுவேன். ஸோ லோக்கலில் ஓரளவு தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கார் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறான்னு டக்குன்னு ஏறி உட்காந்து போயிட்டீங்க அப்படின்னா அவன் அங்கங்க உங்களை வச்சு காசு வாங்கிடுவான். ஸோ வந்து ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி இருக்குன்னா நம்மளை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். சீரியஸாக இங்கே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜே போட்டிருக்காங்க, குதிரைக்கெலாம் 5000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. குதிரைக்கு ஆக்சுவலி யூனியன் ரேட் வந்து 1800 ரூபாயிலேருந்து 2800 ரூபாய் தான் அதிகபட்சம். ஆனால் குதிரைக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 5000 ரூபாய். ஏன்னா அங்கே வந்து இத்தனை பாயிண்ட்லாம் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அத்தனை பாயிண்ட் எல்லாமே ஒரே பிளேஸில் தான் இருக்குது, ஒரே வழியில தான் அந்த எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சொல்லும் போது இந்த பாயிண்ட் சொல்லும் போது நம்மளும் என்ன நினைப்போம், ஓகே ஒரு டைம் வந்திருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் இங்கே நடக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் போடுறேன், ஏன்னா இங்கே வந்து சீசன் வைஸ் மாறும். அண்டு இன்னொரு விஷயமும் நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சிலர் குதிரை வந்து நாங்கள் 300 ரூபாய்க்கெல்லாம் போனோங்க, 500 ரூபாய்க்கெல்லாம் போனோம், 800 ரூபாய்க்கே வந்தாங்கங்க, நீங்கள் நான் 2000 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. என்ன விஷயம்னா யூனியன்னு இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. குதிரைக்குன்னு ஒரு யூனியன் இருக்குது, டாக்ஸிக்குன்னு ஒரு யூனியன் இருக்குது. அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு குதிரை வருதுன்னா அது ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து, அது குதிரைக்காரர் இருப்பார் இல்லையா, அவருக்கும் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து எனி சேஃப்டினா கெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சேஃப்டி கொடுக்கணும், இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுங்களுக்கு மட்டும் 2000 ரூபாய் 2500 ரூபாய் வரும். ஆனால் யாரெல்லாம் அங்கே போய் ட்ரைனிங் எடுக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணாமல் வராங்க இல்லையா, சும்மா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு குதிரையை வச்சு சைடில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து 300 ரூபா 400 ரூபாய்க்கே வருவாங்க குதிரை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சேஃப்டியோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சு, ஏதோ ஒரு லேண்ட்ஸ்ல ஏதோ சடனாக ஸ்னோ கொட்டிருச்சு, இல்லை குதிரை போகும்போது விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, எங்கேயுமே போய் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் எடுத்த குதிரை வந்து நார்மலாக இருக்கிற லோக்கல் குதிரை, அது வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் அந்த குதிரை ஓட்டுற ஆளுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வரீங்க ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான யூனியன் ஸ்டாண்ட், ப்ராப்பரான யூனியன் குதிரை இந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்து எடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. சில இடத்துல என்னென்னா சீட் பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு எங்கேயோ காமிச்சிட்டு இதுதாங்க அதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க இங்கே. சீரியஸாக நான் இங்கே வந்ததுக்கப்புறம், இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், ஏன்னா இப்போ நம்ம வந்து பேக்கேஜ்லாம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் நிறைய வெறுப்பு தான் வருது. ஏன் அப்படி பண்ணுறீங்க, உங்களை நம்பி தானே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் பீப்புள், என்னோட கெஸ்ட் வராங்க இல்லையா, நம்ம பேக்கேஜ் கொடுக்குற கெஸ்ட், நம்ம பீப்புளை வந்து எப்போவுமே நம்ம பேம்பர் பண்ணிவிடும். அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க இதுதாங்க ஆகும், இதுதான் கொடுக்க போகிறீங்க, இதுக்கு மேலே இதை வாங்காதீங்க, இங்கெல்லாம் இதை வாங்குங்க, இங்கே இதை வாங்காதீங்க, இங்கே இதுதான் நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே இது 1 ரூபா கூட கொடுக்காதீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிடுவேன். அதனால ஓரளவு என் கெஸ்ட்டை வந்து நான் சேவ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நான் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு மறந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் ஷாப்பிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே நிறைய இடம் இருக்குது. தால்கேட் மார்க்கெட் இருக்குது, லால் சௌக் மார்க்கெட், ஜமியா மஸ்ஜித் மார்க்கெட்னு எக்கச்சக்க மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உட்லன் க்ளோத்ஸோ இல்லை சாக்ஸ்லேருந்து க்ளவுஸ்லேருந்து எல்லாமே நிறைய வெரைட்டிஸும் இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வேறு ஃபுட்டு, இந்த ஃபுட்டுக்கு வந்து நான் vlog பண்ணலான்னு சொல்லி ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபுட்டி ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் ஏற்றுறதுக்கு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வீடியோவும் நான் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை, வெல்கம் டு காஷ்மீர். இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே வரவங்க எல்லாருமே சொல்கிறது எங்கங்க உங்களோட வெல்கம் டு காஷ்மீரை காண அப்படிம்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் வெல்கம் டு காஷ்மீர். நம்ம நிறைய பேசுனதில் சேஃப்டி பற்றி பேச மறந்துட்டேன். நிறைய பேர் சேஃபாக இருக்குமா நாங்கள் வந்தால் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக சேஃபாக தாங்க இருக்கும். ஏன்னா எந்த பிளேஸில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தாலும் மொத்தமாக ஒரு ஸ்டேட் நேம் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு போகிற பிளேஸில் எதுவுமே நடக்காது. எய்தர் ஜம்மு பார்டர்லேயோ இல்லை வேற எங்கேயோ, அதாவது நீங்கள் வர பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் தள்ளி தான் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் இங்கே தான் இருக்கேன் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே. இங்கே நான் இது எந்த பிரச்சனையுமே டைரெக்டாகவும் பார்த்ததில்ல. நாங்கள் இருக்கிற ஏரியாலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். டூரிஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காஷ்மீரில் தான், ஜம்மு சைடில் தான் பிரச்சனை. காஷ்மீருக்கும் ஜம்முக்கும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிளேஸில் நடந்தாலும் மொத்தமாக காஷ்மீரில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் காட்டுறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வருது. மற்றபடி நீங்கள் வந்துட்டு போகிற பிளேஸ்லலாம் 100% சேஃப்டி இருக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். காஷ்மீருக்கு நாங்கள் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். சேஃப்டி பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இங்கே தான் இருக்கேன். தேங்க்யூ.